Hello viewers, இது Aariembroidery class 15. நான் இப்போ லீஃப் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். ஒரு லீஃப் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா அது நிறைய விதமாக ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த டைப் லீஃப் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட ஒரு வேரியேஷன். பேசிக் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதோட கான்செப்டை புரிஞ்சுட்டு இதை ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முதல்ல இந்த மாதிரி லீஃப் ஷேப் வரைஞ்சிட்டு இதில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதில் இப்போ இந்த சென்டர் லைன் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ட்ரா பண்ணுறேன். அண்ட் அந்த சென்டருக்கு நடுவில் இன்னொரு சென்டர் மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துக்கு ஜஸ்ட்டு முன்னாடி ஒரு ஸ்டிச் போடணும். போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் போடணும். அதாவது அந்த மார்க் பண்ண இடத்துல ஒரு ஸ்டிச்சு. இப்போது இந்த லீஃபோட இந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஸ்டிச் போட்டு புல் பண்ணிட்டு வந்துட்டு இந்த சென்டர் லைனில் ஸ்டிச் பண்ணிக்கணும். திரும்பவும் இந்த சைடு எட்ஜில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை புல் பண்ணி சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கணும். திரும்பவும் அதே மாதிரி இந்த பக்கமாகவும் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் புல் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நான் கொஞ்சமாக கேப் விட்டு ஃபில் பண்ணுறேன். நான் இப்போது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக கேப் விட்டு பண்ணுறேன். டிசைன்லேயும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டும் ஸ்டிச் பண்ணலாம். அண்ட் கேப்பே இல்லாமல் ஃபுல்லாகவும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஃபில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் ஃபில்லிங் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். நம்ம பட்டன் ஹோலில் புல் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண மாதிரி இதுலேயும் இப்படி புல் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது கோடு போட்டுட்டு பண்ணோம். இதை வந்து நம்ம லீஃப் ஷேப்புக்கு பண்ண போகிறோம். இந்த டைப் ஃபில்லிங் வந்து ஜரியில் பண்ணுறதை விட சில்க் த்ரெட்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் சில்க் த்ரெட்டில் வந்து அந்த டபுள் த்ரெட் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இந்த ஸ்டிச் வந்து போல்டாக தெரியும். இந்த டைப் லீஃப் ஃபில்லிங்க்கு அவுட்லைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த ஓப்பன் எட்ஜெல்லாம் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். இந்த லீஃப் ஸ்டிச்சை வந்து நம்ம லீவ்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னுட்டு இல்லை. ஸோ ஃப்ளவர்ஸ்க்கு கூட இந்த மாதிரி ஷேப்பில் பெட்டல்ஸ் இருந்ததுன்னா அங்கே கூட வந்து நீங்கள் ஒரு பெட்டலுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு நீங்கள் அந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ அந்த லீஃபோட எண்டு வரைக்கும் நான் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியில் இங்கே நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லீஃப் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதில் ஒரு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த கார்னர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொண்டு வந்து ஜஸ்ட் அந்த மார்க்குக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த மார்க்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதை புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு கீழே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு கீழே இன்னொரு ஸ்டிச் பண்ணுறேன். திரும்பவும் அந்த எட்ஜுக்கு போகிறேன். எட்ஜில் இன்னொரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோன்னா இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு கீழே ஒன்று ஸ்டிச் பண்ணணும். இப்போது இங்கேருந்து ஒரு ஸ்டிச்சு அங்கேருந்து அப்படியே புல் பண்ணி கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி பக்கத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது மேலே கொண்டு போகிறேன். அங்கேருந்து புல் பண்ணி கொண்டு வரேன். ஸோ இதே மாதிரி இது என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பை ஃபாலோ பண்ணி அப்படியே ஸ்டிச் போட்டுட்டு வர போகிறேன். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நாட் போட்டு இதை முடிச்சுக்கிறேன். இந்த 2 டைப் லீஃப் ஃபில்லிங்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய லீஃப் ஃபில்லிங் அண்ட் ஃப்ளார் ஃபில்லிங்கை வந்து அடுத்து வர கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.